அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறோம். நம்மலாம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு இந்த அலாரம் மணி செட் பண்ணிவிட்டு தூங்குவோம். நிறைய பேர் காலையில் அலாரம் அடிக்கும், சில பேர் அடிச்சதுன்னா திரும்ப இவங்க அதை அடிச்சுட்டு இவங்க திரும்ப படுத்து தூங்கிடுவாங்க. ஆனால் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலாரம் அப்படின்னு ஒன்று, இப்போ செல்ஃபோன் எல்லா இடத்துக்கும் வந்துருச்சு, வாட்செல்லாம் கூட இருக்குது. அதனால் அவங்க எந்திரிக்கிறதுக்கு ஒன்றும் தனியாக அலாரம் வைக்கணும்னு இல்லை. இதெல்லாம் இல்லைன்னா கூட அவங்க எப்படி எந்திரிப்பாங்க? இந்த காலையில் கீச்சு கீச்சு கீச்சுன்னு ஒரு பறவை ஒன்று கத்தும், சிட்டுக்குருவி. சிட்டுக்குருவி தான் நம்முடைய சிற்றூர்களுக்கெல்லாம் அலாரம் மணியாக ஒரு காலத்திலே அமைந்திருந்தது. இப்போ அந்த அலாரம் மணியே இல்லை. என்ன காரணம்னா, சிட்டுக்குருவிகள் எல்லாம் நம்முடைய நவீன அறிவியல் வளர்ச்சியின் காரணமாக கிட்டத்தட்ட 80% சிட்டுக்குருவிகள் பூமி பந்தில் இருந்தே போய்விட்டனன்னு சொல்கிறாங்க. போகிறதுனா ஏதோ பறந்து போயிடுச்சான்னு கேட்கக்கூடாது, நம்ம மொத்தமாக அமுச்சிட்டோம். அது நம்ம செல்ஃபோன் டவர் அது இதுன்னுலாம் காரணங்கள் சொல்லுகிறார்கள். ஆக மொத்தம் அவை கொஞ்சம் கொஞ்சமாக போய்கொண்டு இருக்கின்றன. அந்த சிட்டுக்குருவி நமக்கு ஒரு அருமையான பாடத்தை சொல்லுது. அது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சின்ன குருவின்றது தான் சிட்டுக்குருவின்னு ஆச்சான்னு தெரியல. அது ஒரு அருமையான பாடத்தை சொல்லுது. என்ன? அது கத்தி கத்தி எல்லாரையும் எழுப்புது இல்லைங்களா, எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு தருது இல்லைங்களா. நீ பார்க்கறதுக்கு சாதாரணமாக கூட இருக்கலாம், குள்ளமாக இருக்கலாம். குள்ளமாக இருக்கிறது குறைபாடு இல்லை, அதை குறைபாடுன்னு நினைக்கிறவங்களுக்காக சொல்கிறேன். நான் ஒல்லியாக இருக்கிறனே, குள்ளமாக இருக்கிறனே, குண்டாக இருக்கிறனே, சிவப்பாக இருக்கிறனே, கருப்பாக இருக்கிறனே, தோற்றம் எப்படி வேணா இருக்கலாம். இந்த சிட்டுக்குருவி ரொம்ப சின்னது. நீ பார்க்கறதுக்கு சுமாராக இருந்தாலும் உன் பர்ஃபார்மன்ஸில் பின்னி எடுக்கலாம் அப்படின்னு நமக்கு முன்னிருந்து சொல்லி தருவதே இந்த சிட்டுக்குருவி. அதே மாதிரி தூக்கணாங்குருவின்னு ஒன்று இருக்குல்ல, பார்த்துருப்பீங்கல்ல. நம்ம பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் காட்டணும். அந்த தூக்கணாங்குருவி இருக்குல்லைங்களே, அதனுடைய அந்த சின்ன கூடு, அந்த கூடு எப்படிப்பட்டது அப்படின்னா, அது உள்ள வரவேற்பறை, அது உள்ள பெட்ரூம், அது மட்டும் இல்லை டைனிங் ஹால், இவ்வளோ வச்சு அது கட்டுதான். அது மட்டும் இல்லை பால்கனி கூட 2 அடுக்காக அது வைத்து கட்டுகிறது. ஏன்னா தான் முட்டையிட வேண்டும், குஞ்சு பொரிக்க வேண்டும், அதுக்கெல்லாம் கூட வசதிகள் வேண்டும்ன்ற காரணத்துக்காக அது 2 அடுக்காக அதை கட்டுகிறது. அந்த கூடு கட்டுறதுக்கு அதுக்கு 8000 நார்கள் வேணுமா. பாருங்க, அதுக்குன்னு கைகள் கிடையாது, நம்மள மாதிரி கால்கள் கிடையாது, ஒரு சின்ன அலகு தான் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு 18 நாள்களிலே அந்த 8000 அலகுகளை, அது நார்களை தேடி சேகரித்து அப்படியே பின்னி ஒன்றோடு ஒன்று முடி போட்டு ஒரு சின்ன மூக்கை வச்சுக்கிட்டே அது இவ்வளவு பெரிய வேலையை முயற்சியோடு செய்து முடிக்கிறது. இப்படி முடித்த பிறகு அந்த ஆண் தூக்கணாங்குருவி கட்டின அந்த வீடு, அந்த ராயல் பங்களா, அதை பார்க்கறதுக்கு ஒரு குவாலிட்டி கண்ட்ரோலர் மேடம் ஒருத்தங்க வருவாங்க, பெண் தூக்கணாங்குருவி. அவங்க அப்படியே அதை ஒரு விசிட் விட்டுட்டு, பார் ரிசப்ஷன் ரூம் சரியில்லை, அப்புறம் பெட்ரூம் சரியில்லை, டைனிங் ஹால் மேற்க பார்த்து இருக்குது, வடக்க பார்த்து இருக்குது, அப்படி வாஸ்துலாம் பார்ப்பாங்க போல இருக்கு. ஏன்னா அது வாசல் இல்லாமல் வச்சு கட்டும். ஒரு கிராமத்து பெரியவர் தான் சொன்னார், இந்த தூக்கணாங்குருவி இருக்குங்களே, அது கூட்டை எந்த மரத்தில் கட்டுது, எவ்வளோ உயரத்தில் கட்டுது, இதை வச்சே நாங்கள் மழை வரக்கூடியதை எடை போட்டு விடுவோம்னார். என்னங்க சொல்கிறீங்க? ஆமாங்க, எங்களுக்கு தூக்கணாங்குருவி தான் வெதர்மேன். மழை எப்படி வரும் இந்த வருஷம் இந்த பருவத்தில் அப்படின்னு நாங்கள் அதை வச்சே கண்டுபிடிப்போங்க அப்படின்னு. எப்படிங்க கண்டுபிடிப்பீங்கன்னா, ஆச்சரியமான ஒரு தகவல் சொன்னார். இந்த கண்மாய் இருக்கு இல்லைங்களா, கிராமப்புறங்களில் வயல்வெளி ஓரமாக கண்மாய்ம்பாங்க. அது பக்கத்தில் இருக்கிற மரத்தில் உயரத்தில் அது கூடு கட்டிச்சு அப்படின்னா அந்த ஆண்டு பயங்கரமான மழை இருக்கான். நடுத்தரமாக அந்த மரத்தில் கட்டிச்சுன்னா சராசரியாக தான் மழை பெய்யுமா. அதே மாதிரி அது கூடு கட்டுகிற பொழுது அந்த வாசல் தெற்கு பக்கம் பார்த்து வச்சுதுன்னா, பாருங்க, தூக்கணாங்குருவி கூட வாஸ்து பார்த்து கட்டுது. அந்த வாசல் தெற்கு பக்கம் பார்த்து வச்சுது அப்படின்னா வடமேற்கு பருவமழை அந்த ஆண்டு ரொம்ப நல்லா இருக்குமா. அது வடக்கு பக்கம் பார்த்து வாசல் வச்சுது அப்படின்னா தென்மேற்கு பருவமழை ரொம்ப நல்லா இருக்குமா. ஒரு மழை நம்ம தான் 6வது அறிவு படிச்சிருக்கிறோம், நம்ம கையில் ஜியாகிரஃபி படிச்சிருக்கிறோம். அப்புறம் நமக்குன்னு கரெக்டாக எப்போ மழை வரும் வராதுன்னு சொல்கிறது, கணித்து சொல்வதற்கு கால தட்ப வெட்ப நிலை பற்றி எடை போட்டு சொல்ல கருவிகள்லாம் இருக்குது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு சின்ன பறவை
அது எவ்வளவு நுட்பமாக சொல்லிவிடுகிறது. அதுக்கு தெரியுது இந்த தடவை வடமேற்கு பருவமழையா தென்மேற்கு பருவமழையா, மிதமானது முதல் கனமானது வரை உள் தமிழகத்தின் வட மாவட்டங்களிலும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களிலும் இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது இதெல்லாம் சொல்கிறதில்ல. ஆனால் கரெக்டாக அது கணிக்குது. இவ்வளவு நுட்பம் உள்ள இந்த பறவை இதை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த உயிரினங்களை எல்லாம் நாம் அழித்து கொண்டிருக்கிறோம். நம்ம பக்கத்து நாடு சீனாவில் மாவோ ஆட்சி செஞ்சு கொண்டு இருந்தப்போ அங்கே இந்த ஈ, கொசு, அப்புறம் சிட்டுக்குருவி இதெல்லாம் சுகாதாரக்கேடு அப்படின்னு அவர் என்ன பண்ணார், இதெல்லாம் கொஞ்சம் கொல்லுகிறவர்கள் அதிகமாக நமக்கு தேவை, இதனால தான் நோயெல்லாம் பரவுது, ஈ, கொசு, சிட்டுக்குருவிலாம் கொன்னுடுங்க, கொன்று எடுத்து வருகிறவர்களுக்கு பரிசு தருகிறேன்னு ஒரு அரசாங்க திட்டம் அறிவித்தார். எல்லாரும் சிட்டுக்குருவியை கொண்டுட்டாங்க. கொன்ன பிறகு என்ன ஆகி போச்சு, வயல்வெளிகளில் வெட்டுக்கிளிகள் ஏராளமாக பெருகிடுச்சு. அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சுது இந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் சிட்டுக்குருவிகள் இருக்கிற காரணத்தினால்தான் பல்கி பெருகாமல் இருந்திருக்கின்றன. சிட்டுக்குருவிக்கு அதுதான் உணவு அந்த நாட்டில். அது சாப்பிட்டு வெட்டுக்குழியினுடைய எண்ணிக்கை பெருகாமல் அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தது. இப்போ இதுங்களெல்லாம் அழித்த உடனே வெட்டுக்கிளி அதிகமாகி வயல்வெளி எல்லாத்துலேயும் விளைச்சலை பாழாகி போச்சு. நீங்கள் நம்புவீங்களா, த கிரேட் சைனீஸ் ஃபேமின் அப்படின்னு 5.5 கோடி சீன மக்கள் இந்த விளைச்சலால் பாதிக்கப்பட்டு வேண்டிய அளவுக்கு உணவு விளைச்சல் இல்லாமல் இறந்து போயிருக்கிறார்கள். சிட்டுக்குருவி நம்முடைய மனித இனத்திற்கே பாதுகாப்பாக இருந்திருக்கிறதுன்ற பாடத்தை மிகப்பெரிய விலை கொடுத்து அவர் கற்றுக்கொண்டார். ஆனால் மனித குலம் நம்மை சுற்றி இருக்கிற இந்த சின்ன சின்ன குருவிகள், நுண்ணுயிர்கள், செடி கொடிகள் இவையெல்லாம் பத்திரமாக நாம் பார்த்து கொண்டால் அவை நம்மை பார்த்து கொள்ளும் என்கிற மகத்தான வாழ்வியல் உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லையென்றால் சிட்டுக்குருவியை சின்னாபின்னப்படுத்தினால் ஒரு நாள் மனித குலத்திற்கும் அந்த நிலை வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இயற்கைக்குத்தான் முதன்மை தர வேண்டும். அறிவியல் என்பது 2ஆம் பட்சம்தான் என்பதை உணர்ந்து நம் வாழ்வை அமைப்போம். அந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அப்படி நடக்க வேண்டும். அதை செயல்படுத்துகிற விதம் இது எல்லோருடைய கைகளிலும் தான் இருக்கிறது. சிட்டுக்குருவி மரத்தில் இல்லை, உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிற இடத்தில் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.